பெரிய திருவிழா ஒன்று ஆரம்பிக்குது நாளைக்கு. 2 பரம எதிரிகளின் தொடர் என்று இதை சொல்லலாம். பாகிஸ்தானையும் விடவா? பொதுவா என்ன பொறுத்தவரையும் சொன்னா நான் பாகிஸ்தான் இந்தியா என்பதிலும் பார்க்க இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஆடுகளத்திற்குள் கிரிக்கெட்டுக்கு வந்தால் பரம எதிரிகள். எனக்கு கிரிக்கெட்டுக்குள்ள அவங்க தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். இந்த பாகிஸ்தான் இந்தியா வந்து நாட்டு பிரச்சனை அரசியல் பிரச்சனைகளால் உருவாக்கப்பட்ட எதிரிகள் தானே. கிரிக்கெட் எதிரிகள்னு பார்த்தா இந்தியா ஆஸ்திரேலியா 3 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், 3 2020 போட்டிகள். ஏற்கனவே நாம 2 வீடியோல சொல்லிருக்கோம். விராட் கோலி அடுத்து ரோஹித் சர்மா இவங்க 2 பேருடைய அடுத்த கட்ட பயணம். அது அவங்க T20 இருக்க போறாங்களா இல்ல ஒரு நாள் போட்டியில் இருக்க போறாங்களா, எது எதெல்லாம் நடக்க போகுதோ அதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய போட்டிகளாக இந்த 3 போட்டிகள் நடக்க போகுது. விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. எப்பவுமே ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸ் எனக்கு தெரிஞ்சது சின்ன காலத்துல இருந்து 90களில் அந்த கிரிக்கெட் பார்த்து ஆரம்பித்த காலங்களில் இருந்து முந்தி பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் என்று நடக்கும். அதுதான் அந்த இந்தியா ஆஸ்திரேலியாவின் பரபரப்பான விறுவிறுப்பான போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடக்கின்ற போது. இந்தியாவில் நடப்பதிலும் பார்க்க இந்தியா போய் ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது ஒரு விறுவிறுப்பு இன்னும் அங்க இருக்க ஆடுகளம், அங்க இருக்க காலநிலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவுல வந்து எந்த அணி விளையாடினாலும் முடிஞ்ச அளவு இந்தியா கூட தான் பார்ப்பாங்க. அநேகமா அது நடந்துரும். ஆஸ்திரேலியாவில போய் ஆஸ்திரேலியாவில வைத்து இந்தியா உருட்டும் போது ஆஸ்திரேலியாவை அதை பார்க்க எங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு ஜாலி பெரிய அளவான ஒரு போட்டியாக இருக்க போகுது. இதுல போட்டியில முக்கியமான அம்சம் என்னென்ன இருக்க போகுது? இதுல வந்து நாங்கள் முதல்ல ஒரு ஸ்டெட்ஸை பார்த்துடலாம். அதாவது இதுவரையும் விளையாடிய போட்டிகள் என்று பார்த்தா 2 அணிகளும் 152 போட்டிகளில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் சந்தித்திருக்கிறார்கள். 52 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள். 84 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா 58 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 10 போட்டிகள் கைவிடப்பட்ட சமநிலைக்குட்பட்ட போட்டிகள். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவை கண்டால் கொஞ்சம் பயந்து விடுவது. முதல் உலகத்தின் இறுதி போட்டி அதேதானே. அடித்து சகல அணிகளோடும் வெற்றி பெற்று விட்டு ஆஸ்திரேலியா தடுமாறி எல்லாம் வந்து சேர இறுதியில் தோற்று போனார்கள். இதந்த இன்னும் ஆஸ்திரேலியாவோடு விளையாடுகின்றோம் என்றால் ஒரு பதட்டம். இந்த முறை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை இந்தியா அணி பலமா இருக்குது. அதனால கொஞ்சம் T20 இருக்கட்டும், ஒரு நாள் போட்டியாக இருக்கட்டும் பலமா இருக்கு. டெஸ்ட் போட்டியிலையும் பலமான அணியை தான் வச்சிருக்காங்க. அதுதான் சந்திர. இப்பொழுது இந்தியாவின் ஆக்ரோஷம் என்பது ஒரு அண்மை காலங்களில் புதிய விஷயம். இங்கிலாந்தில் சுப்மன் கில்லின் தலைமையில் அந்த காட்டிய அந்த ஆக்ரோஷம், விராட் கோலி ஏற்கனவே ஆக்ரோஷம் காட்டுவதற்கும் தேவையான நேரங்களில் வாய் கொடுப்பதற்கும் ஆஸ்திரேலியாவின் அந்த நக்கல் நையாண்டிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கும் இந்தியாவின் வீரர்கள் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்கு. என்ன விஷயம், ஆஸ்திரேலியா அணியை நாங்க பலமான அணி, கொஞ்சம் வெள்ளக்கார அணின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல அந்த ஆக்ரோஷம் காட்டுறது, நக்கல் நையாண்டி செய்யறது, நக்கல் நையாண்டியை வைத்துத்தான் அவர்கள் போட்டியே மாற்றுவார்கள். அந்த 2007 வேர்ல்ட் இறுதியாக நடைபெற்ற அந்த வேர்ல்ட் கப் உலகக்கிணம் இருக்கு தானே, அதுல அந்த பேட் கமின்ஸ் செய்த சொன்ன முதல் நாள் தானே எந்த ஆடுகளமா இருந்தானே எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க வெல்றோம் தூக்குறோம். அது பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த அப்படி ஏதாவது ஒரு கதையை விட்டு விடுவார்கள். அதே மாதிரி மைதானத்திற்குள் வந்து சீண்டுவது, சீண்டு நிறைய விஷயங்கள் ஆஸ்திரேலியாவிடம் இருக்கு. ஆஸ்திரேலியாவின் கல்ச்சர், கிரிக்கெட் கல்ச்சர்லயே அவர்களே ஊறி போன ஒரு விஷயம். இவற்றுக்கு பதிலடி கொடுப்பது, விராட் கோலி நிறைய இடங்களில் ஆஸ்திரேலியாவில் சர்ச்சைகளில் செய்து கொள்வது என்றா அவர்கள் கதைத்தால் திருப்பி கதைப்பார்கள். முந்தியெல்லாம் அப்படி இல்லை. சச்சின், டிராவிட் போன்றவர்கள் இந்த கணக்கெடுக்க மாட்டார்கள். போய் விலக்கு பிடிக்கும் வரைக்கும் பிரச்சனை நடக்கும். இப்ப இருக்கிற இந்தியாவின் வீரர்கள் யாராக இருந்தாலும், எந்த வீரர்களாக இருந்தாலும், யாராவது அவர்களுக்கு வாய் மூலமா கதைத்தால் திருப்பி மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பார்கள். அதை செய்வார்கள். அப்படி இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போனதுல சந்திர 2018-19 தான் ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்தியா ஒரு தொடரை வெற்றி இருக்கின்றார்கள். 2019-20 இந்தியா வென்றது 2-1 தொடர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு தடவை போன டைம்ல ஆஸ்திரேலியா வென்றிருக்குது. இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்த டைம்ல ஆஸ்திரேலியா ஒரு தடவை, இந்தியா ஒரு தடவை. இதுதான் அண்மை கால ரெக்கார்ட்ஸ். சமன் தான். ஒற்றே 2 ட்ரீமையும் பாத்தீங்கன்னா அண்மை கால பகுதிகள் என்று பார்த்தால் சமனாக இருக்கின்றது. இம்முறை தொடர் கொஞ்சம் இந்தியா பக்கமாக இருப்பதாக நான் நம்புகின்றேன். எப்படி சொல்றீங்க? ஒன்று ஆஸ்திரேலியாவின் நிரந்தர தலைவர் பேட் கமின்ஸ் உபாதை காரணமாக. இந்தியா ரசிகர் எப்படி சொல்றீங்க? நான் இந்திய ரசிகர் இல்லை. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், போட்டு அந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க, நாங்க இந்தியாவை வச்சு செய்யறோம் ஒரு கதைக்கு போட்டு விட்டேன். அவ்வளவுதான். பொதுவா நான் சொல்றேன், ஆஸ்திரேலியா என்பதிலும் பார்க்க நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன காரணம், கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் என்னை பொறுத்தவரையில் இந்த அணித்தலைவரா தூக்கினாங்க, இவங்க டீமை விட்டு போறாங்கன்ற கதையெல்லாம் இருக்குதானே. 2 பேரும் பெட்டால எங்கட பேச்சு தமிழ்ல சொல்றேன்டா, பெய்ய அடிக்க போறாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் வாய மூடிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. விராட் கோலி மற்றது ரோஹித் சர்மா 2 பேரும் சும்மாக்கள். நாம சொல்லிட்டு அவங்கள இந்த போட்டியில அவங்க புதிய விளையாடலன்னா
அவங்கள வந்து அணில இருந்து தூக்கிடலாம் அப்படி அந்த மாதிரி சொல்ற அளவுக்கான வீரர்கள் இல்லை. அது சாதாரணமா அப்படிலாம் சொல்லிட்டு போக இயலாது. ஆனா ஒரு கட்டம் வருது. இப்போ ஒரு வயசுன்ற அடிப்படையில் ஒரு கட்டம் வரும்போது அது அணி செய்யற நடவடிக்கையா இருக்கலாம். ஆனா அவங்க விளையாடல, அவங்களால இயலாது, அவங்களால இந்த போட்டியை வெல்ல முடியாம போயிட்டு, இந்த ஓட்டங்களை பெற முடியாம போயிட்டு அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு இன்னும் அது சரியா படல. அந்த 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 விஷயம் தான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய பலமா இருக்கின்றது. சுப்மன் கில் போன்றவர்கள் இப்பொழுது அவர்களை நல்ல முறையில் எடுத்து செல்வார்கள். அதன் காரணமாக நல்ல முறையில் விடுவார்கள். அணித்தலைப்பு தெரிவை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனை இல்லை. ஹர்ஷித் ராணாவின் தெரிவுக்கு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஏன் இவரை எடுத்து வைத்திருக்கின்றார் என்று பல விமர்சனங்களை அவர் எல்லா விஷயத்துக்கும் விமர்சனம் செய்யறாரு. எனக்கு அவர் கம்பீர் அண்மையில் இந்த தெரிவு விளங்கி கொள்ளவே முடியல. அவர் அப்படித்தான் அவரை விட்டுறடும். அவர் இத்தனைக்கும் தெரிவுக்குழுவிலையும் இருந்தவர். தெரிவுக்குழுவின் தலைவர் நான் ஏற்கனவே சொன்னேன், சுப்பிரமணியம் பத்ரிநாத் போன்றவர்களை அணியில் அந்த நேரங்களில் எடுக்காமல், தமிழ்நாட்டு வீரராக இருந்து கொண்டே அவரை எடுக்காமல் விட்டதென்று அவர் மீதும் விமர்சனங்கள் இருக்கின்றன. கம்பீர் இப்பொழுது இவருக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். உங்களது யூடியூப் சேனலை ஹிட் ஆக்குறதுக்கு 23 வயது சின்ன பிள்ளையை பலியாக்காதீர்கள் என்பதை தான் சரியான கருத்தை சொல்லிக்காரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கம்பீர் சொன்னது சரியான கருத்து. அதைத்தான் அவர் சொன்னார். உங்களுடைய தனிப்பட்ட யூடியூப் சேனலை நீங்க ஹிட் ஆக்க வேணும்னா வேற ஏதாவது விஷயத்தை காய்ச்சிட்டு போங்க. 23 வயது அவர் சொல்லுறார். ராணாவை சொல்கின்றார். அவர் உயரத்திலும் உடம்பிலும் இருந்தாலும் கூட 23 வயது ஒரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளையின் வாழ்க்கையில் உங்களோட யூடியூப் சேனலுக்காக விளையாடுறீங்களே, இது நியாயமா என்று கம்பீர் கேட்டிருக்கிறார். 100% இந்த விஷயத்துல கம்பீர் இல்ல, நான் உடன்படுறேன். எடுத்த எடுப்பில் வீரர்களை போட்டு தாக்குவது அது அவரா வந்து இல்ல, நான் தெரிவு குழுவினர் எடுக்கிறாங்க. ஹர்ஷித் ராணா இந்தியாவை பொறுத்தவரையில் அதிவேகமாக பந்து வீசு 150 கிலோமீட்டர் பவரில் வேகமாக பந்து வீசுகின்றவர். ஆஸ்திரேலியா ஆடுகளங்களில் அவருடைய பந்து வீச்சுக்கள் கை கொடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பும்ரா அணியில் இல்லை, ஒரு நாள் சர்வதேச போட்டி அணியில் பும்ரா இல்லை. எனவே இப்படியான விஷயங்கள் இருக்கின்றன. முதல் போட்டியை பொறுத்தவரையில் சந்துரு ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆரம்பிக்கின்ற வேளையில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அடி. 2 முக்கியமான வீரர்கள் இல்லை. ஜோஸ் இங்கிலீஷ், அடம் ஜம்பா இருவரும் விளையாட புதுசா இருக்கு. அனைவர்கள் பழைய வீரர்கள் இனி அப்டேட் ஆகிக்க. இப்பதான் ஒவ்வொன்றா வந்திருக்கீங்க ட்ராக்கு. இந்த சீரீஸ் முடியும் ஆஸ்திரேலியாவை பற்றி அப்புறம் நீங்க கிளாஸ் எடுக்கணும். ஓகே, நாளை நாள் நடக்கப்போற போட்டி கொஞ்சம் வித்தியாசமான போட்டியாகவும் வித்தியாசமான தொடராகவும் அடுத்தடுத்து இருக்க போது பரபரப்பை மீண்டும் ஒரு தடவை கிரிக்கெட் பரபரப்பை நாங்க பார்க்க போறோம். பேர்த்தில் தான் இந்த போட்டி நடக்க போகின்றது. பொதுவாக இந்தியாவின் ஏனைய ஆடுகளங்களில் ஓட்டங்கள் அள்ளி அடித்து குவிக்கப்படும். இப்போ ஆஸ்திரேலியாலும் கூட அப்படியான நிலைமைகள் வந்து விட்டன. முந்தைய ஆஸ்திரேலியாவுக்கு போனா 200, 220 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சில வேளை அதையே அடிக்க கஷ்டப்படுவாங்க. இப்ப எல்லா சகல மைதானங்களிலுமே ஓட்டங்கள் குவிக்கப்படுகிற நிலைமை ஒன்று வந்து விட்டது. காலை 9 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாகின்றன. ஒரு முழு நாளில் அப்படியே போட்டியே பகல்ல பார்க்கலாம். ஆனா ஆஸ்திரேலியாவில் இது பகலிரவு போட்டி. எனவே நல்ல ஒரு போட்டி, நல்ல ஒரு கிரிக்கெட் பரபரப்பு, கிரிக்கெட் திருவிழா, இது தொடர்பான அத்தனை விஷயங்களை நாங்கள் அடுத்தடுத்த தனித்தனியான வீடியோக்களாக தருவோம்.